கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் கேட்ட ஒரு சம்பவத்திலிருந்து உங்களுக்கு இந்த நாள் தியானத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வியாபாரி காலையிலே கடையை திறப்பதற்காக போனாராம். அதற்கு முன்பாகவே அங்கே ஒரு பெண்மணி வந்திருந்தாள். இவர் கடையை திறந்து, உனக்கு என்ன வேண்டுமாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த பெண் சொன்னாலாம், இல்லை ஐயா, நேற்று நான் உங்களிடத்தில் பொருள் வாங்கும் போது நீங்கள் 10 ரூபாய் அதிகமாய் கொடுத்து விட்டீர்கள். அதை கொடுத்து விட்டு போலாம் என்று தான் வந்தேன் என்று சொன்னாலாம். அதை கேட்ட அந்த வியாபாரிக்கு ஆச்சரியமாயிருந்தது. என்ன சொல்கிறாய்? நேற்று என்னிடத்தில் அவ்வளவு விலையை பேரம் பேசினாய், ஆனால் இன்றைக்கு இந்த 10 ரூபாய்க்காக வந்திருக்கிறாயே என்று கேட்டாராம். அந்த பெண் சொன்னால், இல்லை ஐயா, பேரம் பேசுவது என்னுடைய உரிமைதான். ஆனால் உங்களுடைய பணத்தை நான் 1 ரூபாய் எடுத்துக்கொண்டால் கூட அது தவறு, அது சரியில்லை என்றுதான் சரியில்லை. ஆகவேதான் நான் நேற்று இரவே வந்தேன். நீங்கள் கடையை மூடிவிட்டீர்கள், ஆகவேதான் காலையில் வந்தேன் என்று சொன்னாலாம். அப்பொழுது அந்த கடைக்காரர் சொன்னார், பரவாயில்லை, நீ எப்பொழுது திரும்பி இந்த கடைக்கு வருகிறாயோ அப்பொழுது கொடுத்திருக்கலாமே என்று சொன்னாலாம். அதற்கு அந்த பெண் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இல்லை, உங்களுடைய பணம் 1 ரூபாய் என்னிடத்தில் இருந்தால் கூட அது என்னுடைய சமாதானத்தை கெடுக்கும். ஆகவே இது எனக்கு வேண்டாம், நான் சமாதானத்தோடு இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவள் கடந்து சென்றாளாம். இதை கேட்டு அவருக்கு ஆச்சரியம் உண்டானது. பின்பு அவர் தன்னிடத்தில் இருந்த 300 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஒரு நபரை சந்திக்க போனார். அது யார் பார்த்தால், இவரை விட தொழிலில் நல்ல வளர்ச்சியை கண்டிருந்த ஒருவரிடத்திற்கு போனார். அந்த நபரிடத்தில் போய், ஐயா, நான் சாமான்களை வாங்கும் போது 300 ரூபாயை அதிகமாக சொல்லி விற்றுவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த 300 ரூபாயை கொடுத்து விட்டு வந்தாராம். அந்த பெரிய வியாபாரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. 2 நாட்களாய் தூக்கமில்லை. 300 ரூபாயை எப்பொழுதோ நம்மிடத்தில் ஏமாற்றியதற்கு இன்றைக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரே என்ற ஆச்சரியத்துடன் அவர் 2 நாளாய் தூங்கவில்லை. பின்பு அவர் தன்னிடத்தில் இருந்த 13 லட்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு போனார். அதாவது பல வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய நண்பன் ஒருவன் அவருக்கு 3 லட்சம் கடன் கொடுத்திருந்தாராம். ஆனால் அவர் திடீரென்று போனார். அவர் இவரிடத்தில் பணம் கொடுத்தது அந்த குடும்பத்திற்கு தெரியாது. இவரும் அதை கொடுக்க முயற்சிக்கவில்லை, தானே வைத்து கொண்டார். இப்பொழுது அந்த பணத்தை வைத்து தொழில் தொடங்கி நல்ல லாபம் பார்த்து விட்டார். ஆகவே இவருடைய குற்ற மனசாட்சி வாதித்தது. 13 லட்சமாய் எடுத்துக்கொண்டு அந்த நபருடைய மனைவியை சந்திக்க போனார். இடத்திற்கு போய் நடந்ததெல்லாம் சொன்னார். அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. 1 ரூபாய்க்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த அம்மாவிற்கு இந்த 13 லட்சம் பெரிய உதவியாயிருந்தது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, அந்த பெண்மணி வேறு யாரும் இல்லை. முதலில் 10 ரூபாய்க்காக கடைக்கு போய் கொடுத்தாலே அவர்கள்தான். பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உண்மையாய் இருக்கும் போது நிச்சயம் நாம் கஷ்டப்படுவதை போல தோற்றம் அளிக்கலாம், ஆனால் அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. இதைத்தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய காரியத்தில் மாத்திரம் அல்ல, உலகத்தின் காரியத்திலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் என்று ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் உண்மையாயிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உண்மையின் நிமித்தம் சில நீங்கள் அடிகள் படலாம், அவமானம் படலாம். ஆனாலும் கூட அவற்றின் மத்தியிலும் நான் உண்மையாயிருப்பேன் என்று உண்மையாயிருப்பீர்கள் என்றால் நிச்சயம் அதற்கான ஆசீர்வாதம் உங்களை வந்தடைந்தே ஆகும். அன்றைக்கு ஒரு 10 ரூபாய் சின்ன விஷயத்தில் உண்மையாயிருந்தால் அதனுடைய விளைவு 13 லட்சத்தை பெற்றுக்கொண்டால், இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கு இருக்கிற காரியங்கள், சின்ன
காரியத்தில் உண்மையாய் இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய காரியத்தை கொடுப்பார். இன்னும் பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் எனக்கு கொடுக்கவில்லையே ஏன் என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்னும் சின்ன காரியத்தில் உங்களிடத்தில் பூரணத்தை எதிர்பார்க்கிறார் என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த காரியத்தில் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். மேலான ஆசிர்வாதங்கள் தன் வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.